பண்ணியிருக்கோம். ஏன்னா அது ரொம்ப அந்த கேரக்டருக்குள்ளே இந்த கண்ணகி ரொம்ப பயங்கரமாக உள்ளே போயிட்டாங்க. அந்த குழந்தைக்காக நான் வந்து ஒரு 500 ரூபா பரிசு தந்துடுறேன். ரூபா கொடுக்கக்கூடாது, பரிசு கையில் இல்லை. ஆனால் அந்த குழந்தை கண்ணகிக்கு முந்தி எல்லாமே நீங்கள் சூப்பராக பண்ணீங்க. நீங்கள் யாரும் உங்களுக்குள்ள அந்த காம்ப்ளெக்ஸ் வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த பொண்ணு ஃபுல்லாக முதல்லையே வந்து அது ரொம்ப அந்த அத்தான் மாதிரி கண்ணை கலங்கிடுச்சு. ரொம்ப இது வந்து ஆசிரியரால் தான் முடியும். ஏன்னா இவங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியரும் மேடைக்கு வந்தால் நல்லாயிருக்கும். இந்தாங்க இதை வச்சுக்கோங்கம்மா. நீங்கள் செலவு பண்ண கூட சேர்த்து வைக்கணும்னா அதை வச்சுக்கோங்க. சும்மா நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் சொன்னால் தான் வாங்குவாது. ரைட், ஓகே. இந்த டீச்சருக்கும் பெரிய பிக்ரவுண்ட் அப்ளாஸ் கொடுக்கலாம். நான் இதுதான் சொன்னேன், எல்லா குழந்தைகிட்ட திறமை கண்டிப்பாக இருக்கும். எந்த குழந்தையுமே வந்து நீங்கள் ஒருபோது திட்டிடக்கூடாது உன்னால் முடியாதுன்னு. இப்போ கோடாலி பெருசாக இருக்கும், அந்த கோடாலியை வச்சு நம்ம முடி வெட்ட முடியாது. பிளேடு வந்து சின்னதாக இருக்கும், அதை வச்சு மரத்தை வெட்ட முடியாது. ஸோ அது மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமையை கண்டுபிடிக்க தான் நானும் என்ன டீச்சர்ஸை உருவாக்குறோம் நான். ஸோ நாங்கள் டெய்லி இந்த வேலையை தான் பார்ப்போம், ஒரு குழந்தைகிட்ட என்னென்ன திறமை இருக்குன்னு. அதனால் எல்லா குழந்தைகிட்டையுமே உங்கள் வீட்டில் உள்ள குழந்தை திறமை இருக்கும், அந்த திறமையை கண்டுபிடிங்க. ஸோ உங்களுடைய பெற்றோருக்கும் வாழ்த்து. இங்கே இருக்காங்களா உங்கள் பெற்றோர்? எங்கே இருக்காங்க? அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க அவங்களும். இதுதான் வந்து ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஸோ அவங்களுடைய பெற்றோருக்கும்